Hello students, welcome you all to the video lecture on chapter number 3.4 Understanding Quadrilaterals, problem number 1. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன question பாத்தீங்கன்னா state whether true or false. Okay. So, first question வந்து all rectangles are squares. Okay. So, rectangle ஓட property என்ன? Opposite sides are equal, right? So, opposite sides are equal. இதுதான் rectangle ஓட property. ஆனா square ஓட property என்ன? All sides are equal. சிம்பிளான ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டாலே all sides are equal in square. Okay, ஆனா ரெக்டாங்கிள்ல opposite sides மட்டும் தான் ஈக்குவல். அப்போ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஆக முடியுமா? நோ. ஓகே, ஏன்னா ஸ்கொயர்ல எல்லா சைடுமே ஈக்குவல், ஆனா ரெக்டாங்கிள்ல எல்லா சைடும் ஈக்குவல் கிடையாது. ஒன்லி ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஆக முடியாது. ஆனா ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் ஆக முடியும். ஏன்னா ஸ்கொயர்ல எப்பவுமே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரெக்டாங்கிள்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் ஆக முடியும், ஆனா ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஆக முடியாது. ரைட்? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஆல் ரோம்பஸஸ் ஆர் parallelogram. ஸோ அப்போ ரோம்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா all sides are equal, right? All sides are equal rhombusல. Okay, diagonals bisect each other. Diagonals bisect each other at 90 degree. Okay, so இது rhombus ஓட property. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க? ஆல் ரோம்பஸஸ் ஆர் parallelogram கேட்குறாங்க. parallelogram அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ parallelogram ப்ராப்பர்ட்டி என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் parallelogramல. ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஆப்போசிட் angles are equal. Diagonals bisect each other. 90 degree ல bisect பண்ணாது, but diagonals bisect each other. Okay, so இது parallelogramல. Okay, opposite sides equal இருக்கு parallelogramல. அப்போ rhombus ஓட property அதை satisfy பண்ணுது. அதே மாதிரி டயக்னல்ஸும் பைசெக்ட் ஆகுது, இங்கேயும் டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக எல்லா ரோம்பஸுமே parallelogram ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரைட்? ஸோ இப்போ ஆல் ரோம்பஸஸ் கேன் பி எ parallelogram. கரெக்டா? ஆனால் இப்படியே ரிவர்ஸில் ஆல் parallelograms ஆர் ரோம்பஸ்ன்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஏன்னா parallelogramல ரெண்டு சைடு மட்டும்தான் ஆப்போசிட். இது போய் ரோம்பஸ் ஆக முடியாது, ஏன்னா ரோம்பஸில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். கரெக்ட்? ஆனால் ரோம்பஸ் வந்து parallelogram கண்டிப்பாக parallelogram தான். ஏன்னா parallelogramோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். இங்கே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது ரோம்பஸில். அப்போ parallelogramோட ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆல் ரோம்பஸஸ் ஆர் parallelogram. ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரோம்பஸஸான்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர்லாம் ரோம்பஸா? அப்போ இந்த ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சேமாக இருக்கணும். ரைட்? ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா? இங்கேயும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ ரோம்பஸ்லேயும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கேயும் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. ஸ்கொயர்லேயும் ரோம்பஸ்லேயும் கண்டிப்பாக டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. ஓகே, ஸோ ஸ்கொயரில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும், ரோம்பஸ்லேயும் அதே மாதிரி எல்லா சைட்ஸும் ஈக்குவல். ஓகே, ரோம்பஸ்ல பார்த்தீங்கன்னா diagonals bisect each other at 90 degree, இங்கேயும் diagonals bisect each other at 90 degree. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் parallelogram. இந்த ஸ்கொயர்ஸ்லாம் parallelogram கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, parallelogramனா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, diagonals bisect each other, இங்கேயும் diagonals bisect each other. opposite angles are equal. opposite angles are equal. கண்டிப்பாக இப்போ ஸ்கொயர் வந்து ஒரு parallelogram அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் parallelogram. பட் இங்கே வந்து ஆர் நாட்னு கொடுத்துருக்காங்க, அதனால ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல் ரோம்பஸஸ் ஆர் கைட்ஸ். ஓகே, ரோம்பஸ் எல்லாமே வந்து கைட்டா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கைட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரோம்பஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இங்கே ரெண்டு அட்ஜசன்ட் சைடு வந்து ஈக்குவல், கண்டிப்பாக இங்கேயும் ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குது, ரைட். ஸோ அதே மாதிரி டயக்னல்ஸ், ஒரு டயக்னல் வந்து இன்னொரு டயக்னல் பைசெக்ட் பண்ணுது, இங்கே டயக்னல் வந்து பைசெக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆல் ரோம்பஸஸ் ஆர் கைட்ஸ் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ரோம்பஸ் வந்து கைட்டா ஆக்ட் பண்ண முடியுமா? எஸ், கைட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரோம்பஸ்ல இருக்கு. அப்போ ரோம்பஸ் வந்து கைட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து ட்ரூ. ஆல் parallelograms ஆர் ட்ரபீசியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ட்ரபீசியம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் வந்து கண்டிப்பாக பேரலாக இருக்கணும். ஓகே, அது ட்ரபீசியமோட ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று, இங்கே இருக்க இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டு, அந்த டிரான்ஸ்வர்சல் அக்ராஸ் டிரான்ஸ்வர்சல் ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள் அந்த சேம் சைட் ஆஃப் டிரான்ஸ்வர்சல் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரணும். இதான் ட்ரபீசியத்தோட ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் parallelogram சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆல் parallelograms ஆர் ட்ரபீசியம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ parallelogramல கண்டிப்பாக இந்த ஒரு ரெண்டு லைன் கண்டிப்பாக parallel தான், ரைட். இந்த ரெண்டு லைன் parallel, இந்த ரெண்டு லைன் parallel. ஸோ அப்போ ட்ரபீசியமோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு parallelogram. இன்னொன்று, ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஓகே ஆட் பண்ணா, அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி parallelogramல கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரும். ஓகே, ஸோ இப்போ ஆல் parallelograms ஆர் ட்ரபீசியம், கண்டிப்பாக அது ட்ரபீசியம் தான். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரபீசியம். ஸோ இப்போ ட்ரபீசியமோட ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா இப்போ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரபீசியம்னு சொல்லலாம். ட்ரபீசியமோட அகைன் ப்ராப்பர்ட்டி என்ன? ரெண்டு parallel லைன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இந்த ரெண்டு லைன் parallel. ஓகே, அதே மாதிரி டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வரணும், கண்டிப்பாக இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு 180 டிகிரி வருது. ஸோ அப்போ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரபீசியம், கண்டிப்பாக இந்த ஆன்சரும் கரெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.